அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியாவில மிக வேகமா வளர்ந்துட்டு வர்ற துறையில ஸ்மார்ட் போன் பிசினஸும் ஒண்ணா விளங்குது. இன்டர்நெட் மற்றும் சோசியல் மீடியாவின் வளர்ச்சியின் காரணமாக நாளுக்கு நாள் ஸ்மார்ட் போன் வாங்குறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது. என்னதான் காஸ்ட்லியான மொபைல் போன் வாங்கினாலும் அது ஏதோ ஒரு சின்ன ஃபால்ட் வச்சிருச்சுன்னா நம்ம சர்வீஸ் சென்டர் தான் தேடி ஓடுறோம். அதனால மொபைல் சர்வீஸ் சென்டருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேவை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மொபைல் ரிப்பேரிங் பிஸ்னஸ்க்கு தேவையான ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதுசாக செல்ஃபோன் சர்வீஸ் ஆப் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைல் ரிப்பேரிங் பிஸ்னஸ் பிளானில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது லொக்கேஷன். நம்ம கடை அமைக்கிற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும் அல்லது பப்ளிக்காக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்மளை ஈஸியாக வந்து நம்ம கடையை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஃபேமஸான லேண்ட்மார்க் ஏதாவது இருந்ததுன்னா அது பக்கத்தில் உங்கள் கடை அமைகிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பெர்மிட் அண்டு லைசன்ஸ். இந்த பெர்மிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளூர் நிர்வாகத்தில் ஏதாவது ஒரு அனுமதி அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக உங்கள் கம்பெனி நேம்லேயே வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஜிஎஸ்டி பில்லு இந்த மாதிரி தர்றதுக்கு வந்து ரெக்கார்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைசன்ஸ் அண்ட் பெர்மிட் வந்து செகண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறைய லீடிங் பிராண்ட்ஸ் வந்துருச்சு. அவங்க பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் புது புது மாடலாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா மாடல்லையுமே வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு நபரை அல்லது 2 பேரை வந்து நீங்கள் வேலைக்கு வச்சுக்கிறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நாலாவது இந்த கடைக்கு தேவையான என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் அண்டு ஃபர்னிச்சர். இந்த சர்வீஸ் சென்டருக்கு தேவையான டூல்ஸு, மெஷினரிஸு, இந்த செக் பண்ணுறதுக்கான மீட்ரு, இந்த மாதிரியான எல்லா இதுவுமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையான ஃபர்னிச்சரும் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீட்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதுமானது. அஞ்சாவது பார்த்திங்க அப்படின்னா இன்வென்ட்ரி அண்டு அதர் சிஸ்டம்ஸ். நம்ம செல்ஃபோன் சர்வீஸ்க்கு தேவையான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே வந்து நம்ம தயார் நிலையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு செல்ஃபோன் சர்வீஸ் சென்டரில் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃபோன் சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செல்ஃபோன் சர்வீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐடிஐ அல்லது பாலிடெக்னிக்கில் வந்து செல்ஃபோன் சர்வீஸ் கோர்ஸ் வந்து 1 இயர் உங்களுக்கு வந்து சொல்லித்தராங்க. அதில் சேர்ந்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம். நிறைய புது புது மாடல் வர்றதுனால அதுக்குள்ளேயே எல்லா ஸ்பேருமே வந்து நம்ம ரெடியில் வச்சுருந்தா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மொபைலில் என்னென்ன ஃபால்ட்டு, அது என்றைக்கு வந்து நம்ம டெலிவரி தரணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து நீங்கள் அந்த செல் மேலே வந்து ஒரு சின்ன லேபிள் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஸ்பேர்ஸு, ரொம்ப துல்லியமான சர்வீஸு, குறித்த நேரத்தில் வந்து கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் பண்ணி டெலிவரி கொடுக்குறது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் பிஸ்னஸ்ஸு வேறு லெவலுக்கு போகும். இந்த செல்ஃபோன் சர்வீஸ் ஆப் துவங்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா முதலீடுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 to 5 lakhs வரைக்கும் ஆகும். அது ஏரியா அண்டு லொக்கேஷனை பொறுத்தது. இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பில்டிங்கோட அட்வான்ஸு அண்டு ஃபர்னிச்சர், மூணாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய டூல்ஸ் அண்ட் மெஷினரிஸ் வாங்குகிறோம் அதுக்கு. அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நீங்கள் விளம்பரப்படுத்துறதுக்கும் வந்து கொஞ்சம் தொகையை நீங்கள் செலவு பண்ணி ஆகணும். ஒரு மொபைல் ரிப்பேரிங் பிஸ்னஸ் வந்து நம்ம எப்படி பண்ணலாம், அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், அது எப்படி வந்து நிர்வகிக்கிறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் ஐடியாவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.